இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உண்மை மற்றும் நடுநிலை செய்திகளுக்கு உத்தரவாதம் தரும் இப்பயணத்தில் உடன் நிற்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த மழையால் வேரோடு சாய்ந்த மரம். சாலையின் நடுவே சரிந்த மரத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. செய்யாறு சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் கனமழை. ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்ததால் 3 வேன்கள் சேதம். சென்னை ஈசிஆர் சாலையில் கடுமையான காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தண்டி சுங்கச்சாவடியில் மேலே அமைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர் கிழிந்து வாகன முகப்புகளை மூடியதால் பரபரப்பு. நீலகிரி மற்றும் கோவையில் ஜூன் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெடுஞ்சாலை, வணிக வரி, உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ஐரோப்பாவின் மொத்த சராசரியை மிஞ்சி உள்ளதாக மாநில திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சன் பெருமிதம். தமிழக திட்டங்கள் தொடர்பாக 650 பக்கங்கள் கொண்ட அறிக்கை அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தமிழகத்தில் மத ரீதியில் பிளவை ஏற்படுத்த அமித்ஷா முயற்சிப்பதாக திமுக எம்பி ஆர் ராசா குற்றச்சாட்டு. திராவிட இயக்கங்கள் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என திட்டவட்டம். தமிழ் என கூறும் அமித்ஷா கீழடி அறிக்கையை வெளியிடாதது ஏன் என ஆர் ராசா கேள்வி. பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வருவதிலேயே யாருக்கு பயம் என அனைவருக்கும் தெரியும் எனவும் கருத்து. தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்து காலை முறித்த கொடூரம். உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை தூக்கிச் சென்று சித்திரவதை செய்த தனியார் நிறுவன காவலாளி கைது. தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த வழக்கு. தனியார் நிறுவன காவலாளி மேத்யூவை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றம் உத்தரவு. தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் 13 வயது சிறுமி பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சாடல். தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் சிறுமிக்கு நிகழ்ந்தது துரதிருஷ்டவசமானது என அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து. அனைத்து காப்பகங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தி உள்ளதாக அறிவிப்பு. கட்சி எப்போதும் என் பக்கம்தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை. வன்னியர் சங்க இளைஞர்களுக்கு பழிக்கு பழி வாங்கும் உணர்ச்சியே இல்லை என மாநில தலைவர் அருள்மொழி சர்ச்சை பேச்சு. தற்போதைய இளைஞர்கள் கோழைகளாக இருப்பதாகவும் பொதுக்கூட்டத்தில் பேசியதால் பரபரப்பு.
தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத சூழலை உருவாக்கி இருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை. மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் திமுக அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் அன்புமணி காட்டம். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. நடிகர் கமலஹாசன் உள்ளிட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வாகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் 7ஆம் கட்டமாக 6 மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் நியமனம். தென்காசி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் நியமனம். பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அருண்ராஜ் செயல்படுவார் என விஜய் அறிவிப்பு. மற்ற கட்சிகளை ஒப்பிடுகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும்தான் கொள்கை பிடிப்பு உள்ளது. அண்மையில் அக்கட்சியில் இணைந்த ஓய்வு பெற்ற IRS அதிகாரி அருண்ராஜ் திட்டவட்டம். அதிமுக முன்னாள் MLAக்கள் ஸ்ரீதரன், ராஜலட்சுமி ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். முன்னாள் நீதிபதி சுபாஷ், திமுக முன்னாள் MLA டேவிட் செல்வன் ஆகியோரும் தாவேகாவில் ஐக்கியம். பேருந்து ஓட்டுநரை காலணியால் அடித்த துணை மேலாளர் மாரிமுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. ஓட்டுநர் கணேசனிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதுடன் துறை ரீதியான நடவடிக்கைக்கு கட்டுப்படுவதாகவும் பதிவு. ஆரப்பாளையம் பேருந்து நிலைய அலுவலகத்திற்குள் வைத்து ஓட்டுநரை காலணியால் அடித்த உதவி மேலாளர் சஸ்பெண்ட். வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் நடவடிக்கை. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜர். குற்றப்பத்திரிகையுடன் சுமார் 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் காகித வடிவில் வழங்கப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மதுரை முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. ஜூன் 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டம். கண்களில் சிகப்பு துணி கட்டியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு முழக்கம். கொடைக்கானல் பிரியன் பூங்காவில் உலா வந்த காட்டெருமையால் பரபரப்பு. பூங்காவுக்கு வருகை தருவோரின் பாதுகாப்பை வனத்துறை உறுதி செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. காஞ்சிபுரம் ஓரிக்கை அரசு தொடக்க பள்ளியில் திடீரென புகுந்த உடும்பால் பரபரப்பு. உணவு இடைவேளையின் போது வேகமாக புகுந்ததால் அச்சத்தில் ஆழ்ந்த குழந்தைகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் வைத்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட விவகாரம். பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் 2 பேரிடம் போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும். கட்டுமான கழிவுகள் கொட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 3 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஒட்டன்சத்திரம் வரதராஜ பெருமாள் கோவில் இடத்தில் திருமண மண்டபம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு. கோவில் நிதியில் வணிக நோக்கில் திருமண மண்டபங்கள் கட்ட இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அணிமுன் சென்ற இடத்தில் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்ற புது பெண். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த பயங்கரம். பாஜகவின் 11 ஆண்டுகால ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி முதல் சமூக மேம்பாடு வரை மக்களை மையப்படுத்தியே மத்திய அரசு செயல்படுகிறது. பிரதமராக பொறுப்பேற்று இன்றுடன் 11 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் நலத்திட்டங்களை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 11ஆம் ஆண்டை நிறைவு செய்ததன் எதிரொலி. ஒடிசாவின் பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பத்தை உருவாக்கிய சுதர்ஷன் பட்நாயக். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு 11 ஆண்டுகளை சர்வாதிகாரத்தின் மையை தேய்ப்பதில் வீணடித்துள்ளது. மாநிலங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு கூட்டாட்சி அமைப்பு பலவீனமடைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே விமர்சனம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம். தங்கள் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மனு தாக்கல். ஏஆர் ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியை காண முடியாதவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு. 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு.